டே 2 ஆஃப் ஒன்றாக உருப்படுவோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன லெசன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் சொல்லிட்டு இது காலேஜ் டேஸில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு பழைய புத்தக கடையில் மறுபடியும் வாங்கினேன். ஸோ இந்த புக்கில் வந்துட்டு கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ரூல் என்னென்னா, எப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரபிள் வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ட்ரபிள் வருதோ அப்போ இந்த 3 விஷயத்த பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் இதால் நடக்கக்கூடிய இப்போ இந்த ப்ராப்ளமை நான் சால்வே பண்ணலைன்னா இதோட வேர்ஸ்ட் திங் என்ன ஆகும் அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் சொல்கிறாங்க, அது வந்து நீங்க செய்யலன்னு வச்சுக்கலாமே. இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரீசனால நீங்க அதை செய்யல. ஸோ இதால வர்ஸ்டா அட் மோஸ்ட் என்ன நடக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, உங்கள வேலையை விட்டு தூக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் லெவல் என்னன்னா, ஒரு வேலையை விட்டு தூக்குனா கூட அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது வந்து இவர் சொல்றது என்னன்னா, இப்போ அந்த வேலையை விட்டு தூக்காம இருக்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போகாம அந்த பிரச்சனையை குட்டி குட்டியாக என்னென்ன செஞ்சால் இப்போதைக்கு சால்வ் பண்ணலாம். மேபி நம்ம வந்து ஒரு மெயில் போட்டு இதுதான் ரீசன், இதெல்லாம் பிரச்சனை, ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதனோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதை நான் இப்படி சரி பண்ணலான்னு கூட நான் வந்து ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட மேனேஜர் கிட்ட சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அதோட வேர்ஸ்ட் என்ன ஆகலான்றது யோசிக்கணும். செகண்ட், அந்த வேர்ஸ்ட் வந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். தேர்ட் ஒன், அந்த வேர்ஸ்டான ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அதை யோசிச்சு செய்ய ஆரம்பிக்கணும். இதை விட்டுட்டு உட்காந்து கவலைப்பட்டுட்டே இருந்தால் ஒன்றுமே மாறாது அப்படின்றது வந்து இந்த புக்கில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டரில் 2வது ரூலாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நான் வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் லெசன்ஸ்க்கு ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஃபீல்டில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.